வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. பிரியாணிக்கும், கிரேவிக்கும் என்ன இன்க்ரீடியன்ட்ஸோ அத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு சமைக்க போறது என்னோட ஹஸ்பண்ட் தான். முன்னாடி நாள் நைட்டே நாங்க பிளான் பண்ணிட்டோம். என்ன சமைக்கிறது? உனக்கு என்ன பிடிக்கும்? நான் சமைச்சு தரேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சாம்பார் வச்சு குடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கல. ஸோ அதனால அ பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம். அதுவே வச்சு குடுன்னு சொன்னேன். திடீர்னு சிக்கன் எடுத்துட்டு சிக்கன் செய்யலான்னு சொல்ட்டாரு. பிரியாணிக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்ல. இருக்கிறத வச்சு பிரியாணி செஞ்சிருக்கிறாரு. குக்கர்ல எண்ணெய், நெய் ஊத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தாண்ட கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறாரு. 2 அடுப்புலயுமே வேலை செஞ்சோன்னா, கரெக்ட்டா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் டைமுக்கு பிரியாணி லஞ்சுக்கு அப்படின்ட்டு 2 அடுப்புலயுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சமைக்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுட்டாரு. எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுவேன். ஏன்னா, அது டைரெக்ட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா, அந்த வடை சட்டியில ஒட்டிக்கும். அது தீஞ்ச மாரி ஆயிடும். என்னதான் நம்ப சமைச்சு சாப்பிட்டாலும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ப ஹஸ்பண்ட் கையால சமைச்சு சாப்பிட்றப்போ, அது ரொம்ப நல்லாருக்கும் அந்த ஃபீல். அ அவ சமைச்சு ஒரு வாய் எடுத்து ஊட்டி விடுறப்ப, அம்மாவோட கையால சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கும். அம் இது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். அதனால கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றமா தான் இருக்கு பேசவே. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டே இவ்வளோ நேரம் கிண்டிட்டுருக்காரு. இதில டிஃப்ரெண்ட்டா போஸ் குடுத்து வேற கிண்டிட்டுருக்காரு, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் 2க்குமே ஷேர் பண்ணி போட்டுப்பாரு. எல்லாமே ஒண்ணா ரெடி பண்ணி வச்சுட்டா 2க்குமே போட்டு குயிக்கா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அ தக்காளி நான் அரைச்சு வச்சுக்குவேன் மிக்ஸில. ஏன்னா, அது பிரியாணிக்கு போடுறப்ப நம்ம பொறுக்கி பொறுக்கி வச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கும். தக்காளி சாதம் மாரி இருக்கும். அதனால தக்காளியோட குவான்டிட்டியும் நான் கம்மியா தான் போடுவேன். பிரியாணிக்கு எப்பவுமே தக்காளி அதிகமா போட மாட்டேன். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்குலாம் தக்காளி கம்மி பண்ணிட்டாலே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தக்காளி அதிகமா போட்டுட்டோம்னா, அது ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துரும். நல்லா இருக்காது. பிரியாணிக்கு மேக்ஸிமம் 3 தக்காளி தான் போடுவேன். குறைஞ்சபட்சம் 2 தக்காளி அவ்வளோதான் போடுவேன். நான் 4 தக்காளி எடுத்திருந்தேன். 2 இது இதுக்கும், அதுக்கும் ஷேர் பண்ணி ஊத்தியாச்சு. மோஸ்ட்லி ஹஸ்பண்டுக்குலாம் நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வரதே பெரிய விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு தருவாரு. இன்னைக்கு அவரு நான் சமைச்சு தரேன்னு சொன்னதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. சிக்கன் ரெசிபிக்கு சிக்கன் மசாலா போடாமலே நாங்க செய்றோம். இது இப்ப அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுட்டோம் 2 இதுக்குமே. போட்டுட்டோம் இல்ல, போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணல கிரேவிக்கு. அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, ஆச்சி குழம்பு மிளகாத்தூள். அத தான் போட்டுட்ருக்காரு. அதே மாரி பிரியாணிக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் குடுக்கறதுக்காக கறி மசாலா போட்டுட்டாரு. நான் சிக்கன் பிரியாணிக்கு லைட்டா சிக்கன் மசாலா போடுவேன். கறி மசாலா ஸ்கிப் பண்ணிருவேன். ஆனா, அவரு கறி மசாலா போட்டுட்டாரு. அது மட்டனுக்கு தான் நான் கறி மசாலா போடுவேன். ஸோ, நான் போட்டதுனால அவரு கறி மசாலா இதுக்கும் போட்டுட்டாரு. நெக்ஸ்ட் சிக்கன் 2க்குமே ஷேர் பண்ணி போட போறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு நாங்க கம்மியா தான் போடுவோம். எப்பவுமே சும்மா ஒரு 4, 5 பீஸ். ஏன்னா, அதனுடைய இது பீசஸ் நல்லா இருக்காது பிரியாணில போட்டது. ஒரு உப்பு, காரம் இது எசன்ஸ் எதுவும் இல்லாத மாரி நல்லா இருக்காது. சாப்பிட ட்ரையா இருக்கும். ஸோ, அதனால நான் அதுக்கு கம்மியா தான் போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அது சிக்கன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஆயில்ல நல்லா பாயில் ஆனதும் தண்ணி ஆட் பண்ணிட்டாரு. பிரியாணிக்கு பார்த்தீங்களா, கொஞ்சூண்டு தான் சிக்கன் போட்டிருக்கோம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். போட்டுட்டாரு. அது சால்ட் போட்டு தண்ணி ஊத்தி க்ளோஸு. இதுக்கப்புறம் அது குக் ஆகுற டைம்ல பிரியாணிக்கு அரிசி கழுவிட்டு, அரிசி போட போறோம். நான் எப்பவுமே அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அரிசி போடுவாங்க. அந்த மாரி போட்டா டேஸ்ட் வராது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இவரு அரிசி மிக்ஸ் பண்ணவே இல்ல. அரிசிய போட்டுட்டு
உடனே தண்ணி ஆட் பண்ணிட்டாரு. நல்லா வந்து சுடு தண்ணியில மிளகாத்தூளும், உப்பும் போட்டு வச்ச மாரி இருக்கு. பார்த்தீங்களா? கருவேப்பிலை இது மட்டும் தான் இருக்கு. புதினா, கொத்தமல்லி தழை, அதே மாரி ஸ்பைசஸ் வந்து எண்ணெயில ஆட் பண்ணவே இல்ல. நானே வந்துட்டு 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய் தான் ஆட் பண்ணுவேன். ஆனா அந்த பிரியாணி இலையும் இல்ல. ஏலக்காய் மட்டும் போட்டு பண்ணி வச்சிருந்தோம். அந்த வெங்காயத்து கூடயே ஏலக்காவையும் சேர்த்து போட்டுட்டாரு. டேஸ்ட் பார்க்க வேற குடுக்குறாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவரு பண்றத வச்சு சொல்றேன். டேஸ்ட் பண்ணது வச்சு சொல்றேன். சுடு தண்ணீல மிளகாத்தூளும், உப்பு போட்டு குடுத்த மாரி இருந்தாலுமே, பிரியாணி டேஸ்ட் வந்துருச்சு. நல்லாவே இருந்தது அந்த டேஸ்ட்டு. பிரியாணியும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட. எப்படியோ அந்த காஞ்சு போன கருவேப்பிலைய 2க்குமே ஷேர் பண்ணி போட்டாச்சு. ஒரு வழியா பிரியாணிக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சிக்கன் அதே டைமில் நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதை வந்துட்டு ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பிரியாணியும் வந்துட்டு விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு போடுறேன். அது டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. அவர் கடகடான்னு கிளம்பிட்டாரு. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இருக்கிற 3 எக் வச்சு. சால்ட் கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா எக்கு, பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ஆனியன் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரசமும் சாப்பாடும் வச்சுட்டேன். சரி சாம்பார் அவர் வந்து வச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி பிரியாணி சாப்பிட்டு கடைசியாக ரைஸும் ரசமும் வச்சுக்கலான்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் பிரியாணி வந்திருக்கு. நாங்கள் செஞ்ச பிரியாணி. சாரி. அவர் செஞ்ச பிரியாணி ஃபைனலாக வந்துட்டு இப்படி தான். பாருங்கள் கிரேவி பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் வந்துட்டு பிரியாணி நல்லாவே வந்திருந்தது. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். குழஞ்சிடுமோ இல்லை டேஸ்ட்டு வேறு பிரியாணிக்கு தேவையானது எதுவுமே போடல. எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனால் வேறு லெவலில் சூப்பராக வந்திருந்துச்சு. நான் போடுற ரெசிபீஸ் விலாக்ஸில் இப்போ போட்டிருக்க வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் தோணுச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.